ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து தேவனை நோக்கி விண்ணப்பங்களை வரங்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் துதி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. லூக்கா 23 அதிகாரம் 28 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு, கொலை செய்வதற்கு அவர்களை இழுத்து கொண்டு போகிறார்கள். அவர் தெருவிலே விழுந்து போகிறார். அப்போது இயேசுவை நேசித்த, இயேசுவினிடத்தில் நன்மைகளை ஆசீர்வாதம் வாங்கின, இயேசுவை மரியாதை செய்த சில ஸ்திரீகள் இயேசுக்காக புலம்பி அழுகிறார்கள். அந்த வார்த்தை எங்கே இருக்கிறது? அவர்கள் இயேசுவின் சீஷியர்களாக இருந்திருக்க வேண்டும். ஏன்னா யோவான் 4 அதிகாரம் 1 வசனத்தில் இயேசு அநேகரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார் என்ற பகுதியை நான் வாசிக்கிறோம். அவ்விதமாக இயேசுவிடத்திலே அல்லது அவருடைய சீஷர் மூலம் ஞானஸ்நானம் பெற்ற சீஷியர்களாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் புலம்பி அழுகிறார்கள். இயேசுவுக்கு ஐயோ, எங்களுடைய தலைவர் எங்களை விடுவிக்க வந்தவருக்கு இப்படி கொடுமை நடக்கிறதே என்று அவர்கள் அழுகிற ஒரு காட்சி. அப்போது இயேசு அவர்களை பார்த்து, எருசலேம் குமாரத்திலே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கும் அழுங்கள். இயேசுவை நேசித்த சீஷியரிடத்தில் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கும் அழ வேண்டும். 31 வசனத்தில் பச்சை மரத்துக்கு இதை செய்தா பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள். அப்போ எனக்கே இந்த நிலைமைன்னா உங்களுக்கு நிலைமை எப்படி? அது துன்பம்தான், கடினம்தான் என்று நேரடியாக பேசுகிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். யாக்கோபு 4:9 யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழ வேண்டும். உங்கள் நகைப்பு துக்கமாக மாறித்தான் ஆக வேண்டும். இது ஆதி திருச்சபையாருக்கு அவர் எழுதின வார்த்தை. யாக்கோபு 5:1 சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்களே, உங்கள் மேல் வருகிற நிர்பந்தங்களின் நிமித்தம் நீங்கள் அலறி அழ வேண்டும், அலறி அழுங்கள். அந்த வார்த்தை கடினமாக இருக்கிறது. சரி, அப்போ இயேசு சொன்ன வார்த்தையும் அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தையும் மிகச் சரியாக பொருத்தமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். சரி, இப்போ அந்த அழுகைக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒன்று தேவனுடைய சாபம். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சு சாபம் வந்ததுனால அழுகையின் துன்பம் வந்து விட்டது என்பதை ஆதியாகமம் 3:16-19 படிக்கிறோம். பிரசங்கி 1:13-14 இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கலும் முன்னமை காலம் சென்று மறித்தவர்களை பாக்கியவன் என்றேன். இந்த 2 தரத்தை பார்க்கலும் இந்த பூமிக்கு வராதவன் ரொம்ப பாக்கியவான். அந்த அளவு கொடுமை இல்லையா? காயின் ஆதாமின் முதல் மகன் கொலை செய்யப்படுகிறான்ங்கிறது ஆரம்பித்து இந்த பூமி கொடுமையாய் நிறைந்து விட்டது. ரோமர் 8:21-22 தேவனுடைய ஆவியை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நாம் தவித்து சஞ்சலப்பட்டு அழுது கொண்டே இருக்கிறோம் என்கிற காரியங்களை நம்ம அடிக்கடி பார்க்கிறோம். சரி, அடுத்த பகுதி என்ன? யோவான் 7:7 இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறதுனால அது என்னை பகைக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ இயேசுவை கொடுமைப்படுவதற்கு என்ன காரணம், கொலை செய்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாப்பா இருக்கிறது, உலகம் பொல்லாங்கனுக்கள் கிடக்கிறது என்று சொல்லி உலகத்தோடு இணைந்து அவர் வாழவில்லை என்பதுதான் பிரச்சனை. யோவான் 19:20 சொல்வார், நீங்கள் உலகத்தாராக இருந்திருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்தபடினாலும் உலகம் உங்களை பகைத்தது. அவர்கள் என்னை பகைத்தது உண்டானால் உங்களையும் பகைப்பார்கள். பற்றியெல்லாம் அதுதான் அந்த அன்றைக்கு அந்த எருசலேம் குமாரத்திட்ட சொன்ன அதே தான் அவர் இன்னொரு வடிவத்தில் சொல்கிறார், என்னை துன்பப்படுத்தினால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அப்போ நீங்கள் அழ வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். யோவான் 16:2-3 வசனத்தில் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கக்கூடிய காலம் வரும். அவர்கள் என்னையும் பிதாவை அறியாதபடினால் என்னுடைய நாமத்தில் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாரும் துன்பப்படுவீர்கள் என்ற காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, அப்போ இயேசுவை துன்படுத்தினார்கள், அப்போ இயேசுவின் சீடர்களையும் துன்படுத்துவார்கள். ஆகவே அழ வேண்டிய சூழ்நிலை வருகிறது. நீங்கள் அழுவதற்கு தயாராகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பார்க்கிறோம். லூக்கா 12:50 சொல்வார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது நிறைவேறும் அளவும் எவ்வளவோ நான் நெருக்கப்படுகிறேன். அப்போ நான் நெருக்கப்பட்டால் நீங்கள் நெருக்கப்பட வேண்டும், நான் அழுதால் நீங்கள் அழுதுதான் ஆக வேண்டும். நீங்கள் பாருங்க, பல சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார் என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு பெரிய அற்புதத்தை நான் சொல்லணும். அது லாசரு இறந்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் கழித்து அவனை ஆண்டவர் எழுப்புகிறார். பெரிய அற்புதம்.
அந்த லாசருவை பார்க்கறதுக்கு அநேகர் வந்தார்கள். லாசரு நிமித்த அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அந்த வீட்டில் 12ஆம் அதிகாரத்தில் யோவான் 12 வந்தீங்கன்னு சொன்னால் லாசருவும் எல்லாம் இயேசுவோடு கூட இருந்து பந்தி இருக்கிறான். இப்போ என்ன நடக்குது? யோவான் 12:11 அந்த யூதர்கள் இயேசுவை லாசருவை கொல்ல திட்டமிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்க, அற்புதம் நடந்தாலும் கொலை கும்பல் சுற்றி தான் நிற்கும், கூலிப்படைகள் சுற்றி தான் நிற்கும். ஆண்டவர் அற்புதம் செய்ததுனால கண்ணீர் மாறாது. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அற்புதம் ஆண்டவர் செஞ்சாலும் இந்த பூமியில் இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். பிறகு நீங்கள் வரலாற்றில் படிச்சிங்கன்னா அந்த லாசரும் சகோதரிகளும் உயிர் தப்ப அங்கிருந்து ஓடி போனார்கள் என்று சொல்லி வேறு நூல்கள் வழியாக நான் படித்திருக்கிறேன். சரி, இவ்விதமாக பிசாசனுடைய சேனை, துன்மார்க்க மனிதர்கள், பிசாசனுடைய இச்சையின்படி செய்கிற மனிதர்கள் நடுவில் நாம் வாழுகிறதுனாலே, உலகத்துக்கு எதிராய் வாழுகிறதுனாலே, பரலோக தேவ சித்தம் செய்கிறதுனாலே அழக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வருகிறது என்பதை நான் மறக்க முடியாது. நீங்கள் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது 19வது வசனத்தில் 19 தானே அவன் சொல்கிறான், பவுல் சொல்கிறார்ல, அது என்ன சொல்கிறாரு? நான் கண்ணீரோடும் மிகுந்த பிரயாசத்தோடும் நாம் தேவனை சேவித்தேன். அந்த வார்த்தை அங்கே இருக்குது, சரிதானே? கண்ணீரோடு சேவித்தேன். எபேசு 3 இடத்துல அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மத்தியில் இருக்கும்போது கண்ணீரோடு தான் நான் தேவனை சேவித்தேன். ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்கிறார், பெரிய அற்புதங்களை செஞ்சவர் சொல்கிறார், நான் கண்ணீரோடு சேவித்தேன். 20:37 அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் உங்களை விட்டு போகிறேன், இனி என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவார். சொன்ன உடனே அந்த அவர்கள் எல்லாரும் அவனுடைய கழுத்தை கட்டுக்கொண்டு விசுவாசிகளும் அழுதார்கள் என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏன்னா பவுல் கடந்து போன பாதை கடினம். அவர் இயேசுவின் சுவிசேஷத்தை பேசினார், உலகத்துக்கு சரணடையவில்லை. தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான் என்று இன்னொரு நிருப பகுதியில் அவர் எழுதுவதை நாம் பார்க்குறோம். அவர் சரணடையவே இல்லை. ஆகவே அவருக்கு நிறைய துன்பம் வந்து விட்டது. அது நீங்கள் 1 Corinthians 15:31 நான் அனுதினம் சாகிறேன்னு சொல்வார். என்ன செய்கிறார்? இந்த உலகத்துக்கு சரணடைய மாட்டேன், பிசாசுக்கு சரணடைய மாட்டேன், இந்த பொல்லாத மனுஷனுக்கு சரணடைய மாட்டேன், தந்திரமான மனுஷனுக்கு சரணடைய மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்துட்டார். அதனால சொன்னார், நான் அனுதினம் சாக வேண்டியது வந்தது, ஆனாலும் நான் சரணடையவில்லை. அப்புறம் எவ்வளவு அனுதினம் செத்தாருங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா 2 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் 23 அந்த பகுதிகளை நாம் படிக்கிறோம். 2 Corinthians 11ஆம் அதிகாரம் 23 நான் அதை வாசிக்கிறேன். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் அடிபட்டேன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டேன், அநேகம் தரம் மரண அவதியில் ஆகப்பட்டேன். யூதர்களால் ஏறக்குறைய 40 அடியாக 5 தரம், 1 குறைய 40 அடியாக 39 அடி அடிபட்டேன். 3 தரம் லாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறை உண்டேன், 3 தரம் கப்பற் ஜெயத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசம், கள்ளரால் வந்த மோசம், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்தரங்களில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரர்கள், கள்ள விசுவாசி, கள்ள ஊழியக்காரர்களால் உண்டான மோசம், பிரயாசம், வருத்தம், அநேக முறை கண் விழிப்பு, பசி, தாகம், அநேக முறை உபவாசம், குளிரிலும் வஸ்திர குறைவில் இருந்தேன். இவை முதலவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை நாள்தோறும் என்னை நெருக்கியது. ஸோ அப்படி அப்போஸ்தலர்கள் எவ்வளோ அழுதுருப்பார், பேதுரு பவுல் எவ்வளோ அழுதுருப்பாருங்கிறது ஓரளவு உங்களுக்கு யூகிக்க முடியும் இல்லையா? இப்படி தான் இயேசு கடந்து போனார், இப்படி தான் இயேசுவின் சீடர்கள் கடந்து போனார்கள்ங்கிறது தான் இங்கே வெட்ட வெளிச்சமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றும் ஒழிக்க ஒன்றும் முடியாது, ஒழிச்சு ஒன்றும் வைக்க முடியாது. அது உண்மையான விஷயம். தீமோத்தேயுவின் நிருபத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்னா, நீ சுவிசேஷகனுடைய வேலை செய், தீங்கு அனுபவி என்று சொல்வார். அது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தானே. நீயோ தீங்கு அனுபவி, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தளி உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இன்னொரு வசனத்தில் அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படின்னு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ இயேசு அழுதார்,
எருசலேமின் குமாரத்தில் அழுதார்கள், ஆதி திருச்சபையார் அழுதார்கள், அப்போஸ்தலர்கள் அழுதார்கள். நீங்கள் அழுது கொண்டே தான் கடந்து செல்லணும். இது இடுக்கமான பாதைன்னு சொல்லிட்டார், இது விசாலமான பாதை இல்லைன்னு சொல்லிட்டார். நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் போக முடியும் என்று அப்போஸ்தலர் 14:22 சொல்லிட்டார். எபிரேயர் 10:34 உங்களுக்கு நிலையான சுதந்திரம் உண்டு என்று பரலோகத்தில் உண்டு அறிந்து உங்க ஆஸ்திகளை கொள்ளையிட்டு போனாங்க, உங்களை துன்புறுத்தினாங்க, அநேகரை கொலை செய்தார்கள் என்றெல்லாம் சொல்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்படி கண்ணீர் வழியாய் கடந்து சென்றார்கள். அப்போ ஒரு பிரச்சனை வருது. அப்போ பிரசங்கியாரே இயேசுவை பின்பற்றினா கண்ணீர் வரும், அழுதுகிட்டு தான் இருக்கணும், அப்போஸ்தலர்கள் அழுதார்கள், ஆதி திருச்சபையார்கள் அழுதார்கள், இழந்தார்கள்னு சொன்னா இந்த கண்ணீர் எப்போ முடியும்னு நீங்க கேட்க போறீங்க? எப்போ முடியும்னு கேட்க போறீங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள். எப்பொழுது கர்த்தருக்குள் மரிக்க முடியுமோ அப்பதான் அவங்களுக்கு இளைப்பாறுதலும் கண்ணீரும் கிடைக்கும், கண்ணீரும் முடியும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21 முதல் வசனத்தில் புதிய வானம் புதியமை உண்டான பிறகு 3 வசனத்திலே தேவனும் தேவ பிள்ளைகளும் பரலோகத்தில் இருப்பாங்க. 4 வசனம் சொல்லுது அவருடைய கண்ணீர் யாவை அங்கேதான் துடைப்பார். இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி அலறி அழ வேண்டிய அவசியம் கிடையாது. சாவு வர கண்ணீர் கண்டிப்பா இருக்கிறது என்று சொல்லி அது நீங்க உலகத்தில் அப்படிதான். குழந்தைகள் அழுகிறார்கள், வாலிபர்கள் அழுகிறார்கள், வயசானவர்கள் ஐயோ அப்போன்னு அழுகிறார்கள், பாஸ்டர்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்பவும் பார்த்துட்டு இருக்க சொல்லுகிறோம். இங்க என்ன சொல்லி இருக்கோ அதான் நடக்கிறது. இதுக்கு மிஞ்சி ஒன்றும் நடக்கல. அது பொய்யா வேணா இவங்க படம் காட்டலாமே தவிர வேற ஒன்றும் நடக்கல. அப்ப கண்ணீர் துடைக்க மாட்டேன் சொல்றாருல, கண்ணீர் யாவை நான் பரலோகத்தில் தான் துடைப்பேன். இங்க துடைச்சாலும் மீண்டும் பிரச்சனை வரும். அதுதான் நம்ம பார்த்துட்டோம். லாசரு உயிரோட எழுப்பி சகோதரிகளுக்கு கொடுத்த பிறகும் கொலை முயற்சி நிமித்தம் எல்லாம் போட்டுட்டு ஓடி போனார்கள். அந்த நிலைமைக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ அதனால இங்க உங்களால் கண்ணீர்லாம் வாழ முடியாது, சங்கடம் எல்லாம் வாழ முடியாது. ஒரே ஒரு வழி, இந்த கர்த்தருக்குள் மரிக்கணும். நீங்கள் புதிய வானம் புதிய சூழ்நிலைக்கு வரணும், தேவ சமூகத்துக்கு வரணும். அங்குதான் எல்லாத்துக்கும் முடியும். 22:3 ஆண்டவர் சொல்வார், இனி ஒரு சாபம் இல்லாது ஆட்டுக்குட்டியான ஒரு ஆட்சி செய்கிற இடத்துக்கு வந்தாதான் உங்க சாபம் முடியும். தயவு செய்து சொல்றேன், நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருங்க, எப்படி வேணாலும் செய்யுங்க, கண்ணீர் நிச்சயமா மாறாது. ஒரே ஒரு வழிதான் உண்டு, பரலோகத்துக்கு தான் போனோம், இயேசுவிற்கு இடத்துக்கு போனோம். அப்ப கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லியிருக்கிறதுனால நாம் கர்த்தருக்குள் மரிப்பவருக்கு ஆயத்தப்படணும். கர்த்தருக்குள் வாழுவது கூட அல்ல, கர்த்தருக்குள் வாழணும். ஆனா வாழ்ந்து மரிச்சாதான் இளைப்பாறுதல் கிடைக்கும், அதுவரை கிடைக்காது. கண்ணீரோடு தான் போனோம்னு சொல்லிட்டேன்ல. ஓகே, அப்ப இந்த கண்ணீர் முடிவடைய வேண்டும் அல்லது கர்த்தருக்குள் மரிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரோட நடக்கணும். அதுதான் பிரச்சனை. கண்ணீரோடு தான் கர்த்தரோட நடக்கணும். கர்த்தரோட நடந்தா மட்டும்தான் கர்த்தருக்குள்ள மரிக்க முடியும். இயேசு ஆராதிக்கிறவர்கள் கர்த்தருக்குள் மரிக்க முடியாது, வேற பல காலம் அதெல்லாம் மரிக்க முடியாது. ஆண்டவரோட கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள்னா ரொம்ப ஆழமான வார்த்தை. அவருக்கு உள் மரிக்கிறது, அவருக்கு வெளியே மரிக்கிறது பல காரியம் இருக்கிறது. அப்ப கர்த்தருக்குள் மரிப்பதற்கு நாம் கர்த்தரோடு நடக்க வேண்டும். அதான் சீஷத்துவம்னு நம்ம சொல்றோம். அதான் யோவான் 10:27-28 என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், நான் சொல்லுவது கேட்கணும், என் பின்னால வரணும், என் மாதிரியில நடக்கணும், அவைகளை தான் எனக்கு தெரியும், அவைகளை என் கையிலிருந்து பறிக்கப்பட மாட்டேன், அவைகளுக்கு கண்ணீர் தான் துடைப்பேன், அவைகளுக்கு தான் நித்திய ஜீவன் கொடுப்பேன். நித்திய ஜீவன் பரலோகம் தானே, அங்கே அது பண்ண கண்ணீர் முடியும், வேற யாருக்கும் துடைக்க மாட்டேன். அவர் ஒரு அழுகையும் பற்கடியும் உள்ள இடத்துக்கு போவார்கள். இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, உலகத்தில் கண்ணீர் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர்கள். ஆண்டவர் சொல்வார், நீங்கள் லூக்கா 16:19 படிக்கும்போது 2 மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு மனிதன் ஐஸ்வர்யவான், இன்னொரு லாசரு. அந்த ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்ந்தான்ங்கிறது அங்கே இருக்கிறது நமக்கு தெரியும். லாசரு வாழ்ந்ததை இருக்கு, தரித்திரனா இருந்தான், மற்றும் ஐஸ்வர்யவானா இருந்தான். 2 பேரும் கண்ணை மூடின போது இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். அந்த பகுதியை நீங்க வாசித்து போனா தெரியும். லாசரு தேற்றப்படுகிறான் இல்லையா ஆபிரகாம் பக்கத்துல. அப்போ அவன் கேட்கிறான், அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான், இப்படி ஆயிடுச்சு, எனக்கு தண்ணி கொடுங்க அப்படிலாம் கேட்கிறான். கேட்கும்போது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ உலகத்தில் இருந்தபோது நன்மைகளை அனுபவித்தாய், அவன் தீமைகளை அனுபவித்தான். அல்லேலூயா. இப்ப புரியுதா? நீ உலகத்தில் இருந்தபோது சுகபோகம் ஆசீர்வாதம் பூமி உயர்ந்த ஸ்தானம்னு சொல்லிட்டு நீ நடந்தா ஓகே, தேவ சித்தம் செய்யல, தேவ நீதியில நடக்கல, அக்கிரமெல்லாம் செய்தாய், பொய்யெல்லாம் பேசினாய், தந்திரமாய் நடந்தாய், மோசடிக்காரனாய் நடந்தாய். வெளிப்படுத்தல் 12:9 சொன்ன மாதிரி உலகம் மறந்து மோசம் போகிற பிசாசு. இதுதான் உண்மை. இப்ப இவ்வளவு நேரம் ஆண்டவர் சொன்ன வசனத்தை சொல்லியிருக்கேன். இதுக்கு எதிராய் பேசப்படுகிற அனைத்தும், அது இயேசு நாமத்தில் சொன்னாலும் பைபிள் அடிப்படையில் சொன்னாலும் பொய் தானே, அதில் உங்களுக்கு சந்தேகம் இல்லைல்ல? ஆமா, இப்படி பொய் பேசுகிறவர்கள், அதான் உலகம் நினைத்து மோசம் போற பிசாசு. பொய்யா ஏமாத்தி அநேக ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு செல்லாம அழிச்சு போடுறவங்க எல்லாம் நிறைய இருக்கிறான். சோ அவன்கிட்ட சொல்ற வார்த்தை, நீ சுகபகமா நடந்தா, ஆசீர்வாதம் சொல்லி நடந்தா, அதனால இப்ப தண்டனை அனுபவிக்கிறாய். அவன் அப்படி இல்லை, அவன் உலகத்துல இருந்தபோது நீதிமானா இருந்திருக்கிறான், அவன் தீமை தான் அனுபவிச்சான். அல்ல இல்லையா?
தேவ பக்தியாக தான் இருந்திருக்கிறான். அதான் உண்மை. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டா, பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில் நீ பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் மற்ற ஜாதிகளை விட ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்ல எல்லா வசனமும் அந்த ஐஸ்வர்யவனுடைய வாழ்க்கையில இருக்கு. அவன் ஆபிரகாமின் வம்சத்தில் வந்தவன், அதனால தான் ஆபிரகாமே தகப்பனேன்னு கூப்பிடுறான். அவன் அந்த நம்பிக்கை உள்ளவன், அவன் அந்த நம்பிக்கையில் வாழ்ந்துட்டான். ஆனால் அந்த ஐஸ்வர்ய லாசருக்கு வாழ்க்கையில் அந்த 14க்கு பிறகு இருக்கக்கூடிய சாப வசனம் எல்லாம் இருந்தது. பார்த்தீங்களா, இயேசு அதை சுட்டி காட்டுவார். நீங்க கள்ள கட்டுக்கதையை கையில் வச்சிருக்கிறீங்க. ஆமா சொல்லிட்டார். நீங்க யோவான் 8:44 யூதர்ல பார்த்து சொல்றார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவன் உலகத்தின் அதிபதி, அவனுக்கு இஷ்டமானதை நீங்க செய்வீங்க. அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுவான். அவனுக்கு பிள்ளை நீங்களும் சொந்தத்தில் தான் எடுத்து பேசுவீங்க, வேதம் பேச மாட்டீங்க. இது ஏற்கனவே அது எரேமியா 8:8 அதாவது வேதம் எங்களத்தில் இருக்கிறது, நாங்கள் ஞானிகள் கல் எல்லாம் சொல்றீங்க, வேதவரருடைய கல்லை எழுத்தாணி அபத்தமாக்கிட்டு. இந்த கள்ள மார்க்கத்தை நான் நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன். இயேசுன்னு சொல்லுவான். இயேசுக்கு வார்த்தைக்கும் அப்போஸ்தலருடைய வார்த்தைக்கும் ஆதி திருச்சபைக்கு சம்பந்தமே இருக்காது. எல்லாம் பிசாசு. அதான் குருசடி ஆவி நான் சொல்லுவேன்ல, அது ஒரு துர்ராத்மாவை அல்லது அசுத்தாவி. இந்த அசுத்தாவின் படியில தான் எல்லாமே சுத்திட்டு இருக்குது. இதை எப்ப கேட்க போறீங்க? இயேசு போல எப்ப நடக்க போறீங்க? அவருக்குள்ள எப்ப வாழ போறீங்கன்னா புரியல. எங்களுக்கு புரியல பாஸ்டர். பெரிய சீனியர் பாஸ்டர் கேட்கிறாரு. ഞങ്ങൾക്ക് ചില വേള ചിലർ കേൾക്കാം, ഞങ്ങൾക്ക് ഒന്നും മനസ്സിലായില്ലേ വചനല്ലേ സംസാരിച്ചത്. இந்த வசனத்தை படிச்சு மனசிலாக்கி சபைகளுக்கு சொல்லி கொடுங்க. பிராந்து பிடிச்சிருக்கு பாஸ்டர்மாருக்கு பிராந்து வட்டு. ஆமா, நான் ஓப்பனா தான் சொல்லணும். ஏய் வசனத்தை என்ன பேச, வசனம் மனசிலாவேல, எங்களுக்கு மனசிலா வேண்டாம். ஏன்னா மனக்கண்களை பிறசாசு குருடாக்கி வச்சிடல. 2 Corinthians 4:4 உனக்கு மனசிலாவாது. நீ குருடனுக்கு வழியாடுற குருடை அப்படியே போயிரு, இப்படி விட்டுரு. நாங்க வீசிட்டு போயிருவோம். போயிட்டாயிரு. உனக்கு இயேசு தெரியாது, இயேசு வசனம் தெரியாது. அதான் ஆண்டவர் சொன்னார்ல, அவள் என்னையும் பிதாவை அறியாதபடினால இதெல்லாம் உங்களுக்கு செய்வான். இப்படி எல்லாம் நிலைமை இருக்கு. இதுக்கு நடுவில் தான் நாம வாழுகிறோம். சரி, அப்ப வாழும்போது அதான் ஆண்டவர் சொன்னார், சீசர் ஆகணும், தன்னை தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தனக்கு உண்டானவெல்லாம் வெறுக்காவிட்டால், தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் அப்படிதான் இந்த சீசத்துவ வாழ்க்கை நடக்க முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. தயவு செய்து நம்ம எப்பவும் தைரியமா பேசுவேன். முடியாது, இந்த உலகத்தில் நீ சந்தோஷமா வாழ முடியாது. அதான் வசனம் தந்தல்ல, கலாத்தியர் 1:4, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி இயேசு தேவன் ஒப்பு கொடுத்தார். அதனால இந்த பொல்லாத பிரபஞ்சம் போதோம்னா ஆடலோடும் பாடலோடும் பிரியாணியா கொண்டாட்டமா பாயசமா பிறந்த நாளா நீ கொண்டாடிட்டு போயிட்டே இரு. எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் இயேசுவை பின்பற்றுற இயேசுவின் சீசன். என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு பிரசங்க எல்லாம் கேட்கும்போது நீங்க எந்த சபையை சேர்ந்தவங்க? நான் ஒரு சபையும் சேர்ந்தவங்க கிடையாது, நான் இயேசுவின் சீசன். முடிஞ்சு போச்சு, ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பதிலே பேச முடியாது. நான் இயேசுவின் சீசத்துவத்தில் இருக்கிறேன், அதைத்தான் பேசிட்டு இருக்கிறேன். 35 வருஷமா பல சூழ்நிலையில் நான் பேசிட்டு இருக்கிறேன். காதுள்ளவன் கேட்க கடவுன்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட. பேசிட்டு பறந்து போயிரு, வேணா கேட்பேன், நம்புற மற்ற கடைசியில் நான் கணக்கு தீர்த்துக்கிட்டுறேன் அப்படின்னு சொல்றார். சோ நாம இப்ப புரிய வேண்டியது, அழத்தான் ஆண்டவர் அழைச்சிருக்கார். சொல்லி இருக்கிறார் வார்த்தை, உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க அழுதுதான் ஆகணும். மரண பரியந்தான் அழக்கூடிய சூழ்நிலை வரும். நீங்க அழணும்னு எனக்கு ஆசை கிடையாதுதான். என்ன பண்றது? தேவ சாபத்தில் சிக்கிட்டீங்க, சாத்தானுடைய ஆளுகளை மாட்டிட்டீங்க. ஆமா, உங்கள் எதிரியை ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல நாள்தோறும் சுத்தி திரிஞ்சா உறங்க முடியுமா? ஆறுதல் எடுக்க ஆக முடியுமா? அதனாலதான் அந்த வசனம் சொல்றதில்ல, அது எபிரேயர் 4:9 தானே, விசுவாசிகளுக்கு இளைப்பாறுகிற காலம் இந்த உலகத்தில் கிடைக்காது, அது இனி வருகிறதும் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன அழகா சொல்லியிருக்கல. அதுல ஒன்றும் 4:9 தான். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. யாருக்கு மாற்றம் இல்லைன்னா, இப்ப என்ன பிரச்சனைன்னா, ஜனங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷம் தெரியாது, சீசர்கள் சொன்ன அப்போஸ்தல உபதேசம் தெரியாது, இந்த இதே தெரியாது. பிரசங்கமார் அடிக்கிற கட்டுக்கதை தான் தெரியும். புரியுதா? வருஷக்கணக்காக கட்டுக்கதையிலே பழகிட்டாங்க. புதுசா இருக்கு பிரசங்க யாரு? பாஸ்டர்மாருக்கு மனசிலாகல. பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்த பாஸ்டர்மாருக்கு மனசிலாகல. இது தெரியல. அப்ப இது என்னத்தை எழுதியிருக்கப்ப? நான் ஹிந்தியில பேசுனேன் இவ்வளவு நேரம், தமிழ்ல பேசுனேன், சில இடத்துல மலையாளத்தில் பேசுறேன். உங்க பாசையில நான் தானே பேசுறேன். உங்க பாசையில உங்களுக்கு புரியணுங்கிறதா மெனக்கட்டு உங்க பாசையை படிச்சுட்டு வந்து பேசுறேன். அல்ல இல்லையா? വിളങ്കിരാവും. ഞങ്ങൾക്കൊന്നും മനസ്സിലായില്ലെന്ന് നിങ്ങൾ പറയരുതല്ലേ. അതിനായിട്ടാണ് ഞാൻ മലയാളമോ നിങ്ങളുടെ ഭാഷ എന്താണെന്ന് ഞാൻ പഠിച്ച് മനസ്സിലാക്കിയിട്ടൊന്നല്ലേ സംസാരിക്കുന്നത്. അല്ലല്ലേ? அந்த அளவு கிறிஸ்தவ மார்க்கம் பிசாசுக்கு பிடியில சிக்கி இருக்கு, சாத்தான் பிடியில சிக்கி இருக்கு. இப்ப நான் சொன்ன வசனம் நீங்க இதுவரை கேட்டிருக்க மாட்டிய, ஒரு பிரசங்க மாதிரியும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க மாட்டாவே.
இங்கே இருக்குதுன்னு வாசிக்க சொன்னேன். நான் சொந்தமான எழுதிட்டு வரேன் இல்லையே. அப்போ இது சத்தியம்னா இதில் நடைங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் நடந்தா ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போகலாம். ஆமாம், கண்ணீர் யாவையும் துடைக்கிற இடத்துக்கு போகலாம். இங்கே இருக்கும்போது கண்ணீர் வடிக்கணும். எதுக்கு கண்ணீர் வடிக்கணும்? சத்தியத்தில் நடக்கிறதுக்கு, நீதியில் நடக்கிறதுக்கு, வேறுபாட்டில் நடக்கிறதுக்கு, பரிசுத்தத்தில் நடக்கிறதுக்கு, பிசாசோட யுத்தம் பண்றதுக்கு. 1 கொரிந்தியர் 1 தீமோத்தேயு 6:12 சொல்லுகிறார், விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு. அப்ப இது ஒரு போராட்டம். இது இளைப்பார். பிசாசு சொல்லுவான், நீ நல்லா உறங்கு, நல்லா தின்னு, பிரியாணி பாயசம் எல்லாம் குடிச்சிட்டு, சிக்கன் மட்டன் எல்லாம் அடிச்சுட்டு நல்லா உறங்குன்னு சொல்லி அவன் உலக கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏமாத்திட்டு இருக்கிறான். நாங்க அப்படி சொல்ல முடியாது. பிசாசு சமயம் பார்த்து வருவான், விழுங்கி போடுவான். நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன், ரொம்ப பயங்கரமான விஷயம். நான் கேரளாவில் ஒரு இடத்துல ஒரு சபைக்கு பிரசங்கத்துக்கு போனேன். அந்த சபைக்கு பேர் என்ன தெரியுமா? அப்போஸ்தல உபதேச சபை. என்ன சபை? அப்போஸ்தல உபதேச சபை. பேர் வச்சிருவானுவன், அப்போஸ்தலை, பேதுரு, எல்லாம் பேரெல்லாம் வச்சிருவானுவன். எனக்கு பிரச்சனை இல்லை. நான் போனேன், எனக்கு அனுமதி கிடைச்சாச்சு. நான் வசனத்தை வீசி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஆமன் போட்டு நான் இங்கே உட்காந்துருக்கேன். அந்த பாஸ்டர் வந்து ஆளுகளுக்கு ஜோம் பண்ணிட்டு இருந்தார். அந்த பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒருத்தர் கிட்ட இருந்தார். நான் அவருக்கு பக்கத்தில் தான் இருந்தேன். அவர் சொன்னார், அது பாஸ்டர் மூத்த மவன், இந்த பாஸ்டருக்கு மூத்த மவன் சில மாசங்களுக்கு முன்பு பைக் ஆக்சிடென்டில் மரிச்சு போய். இப்போ மனசிலாகி வந்தவங்களுக்கு உங்களுக்கு மனசிலாச்சா? இந்த பாஸ்டர் அப்போஸ்தல உபதேசம் பாஸ்டருக்கு மூத்த மோய், அடுத்த மோய் கீபோர்டோ என்னத்தையோ வாசிட்டு இருந்தான். அப்போ என்ன, இவனுக்கு பிராயம் இருக்கு, இவனோட 2-3 வயசுக்கு மூத்தவனாக அவன் அண்ணன். அவன் 2-3 மாதத்துக்கு முன்னே பைக் ஆக்சிடென்டில் மரிச்சு போனார். எனக்கு விளங்க இல்லை. நான் யார்கிட்ட இதை பற்றி கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஆள் அப்போஸ்தலனும் கிடையாது, இந்த ஆளுக்கு அப்போஸ்தல உபதேசம் தெரியாது. இந்த ஆளு ஏசு குருசடி ஆராதனை தான் நடத்திட்டு இருக்காரு. பேர் என்ன போட்டிருக்கு? அப்போஸ்தலன். நான் மனசுக்குள்ள அதிர்ந்து போனேன். இது எனக்கு தேவையில்லாத சம்பவம். அவர் கூப்பிட்டு சொன்னார். அப்பதான் நான் விளங்கிக்கிட்டேன், ஓஹோ, அப்போத்துல பேர் போட்டுட்டு அப்போத்துல வேஷம் போட்டுட்டு எதிர் வேலை செஞ்சிருக்காரு என்கிறத வேற சில காரியங்கள்லாம் சும்மா சொல்லல. ஆண்டவர் வந்து எனக்கு உணர்த்த ஆரம்பிச்சார். நேரடியாக உணர்த்த ஆரம்பிச்சார். உங்களுக்கு புரியுதானே? இது மாதிரி அப்போத்துலன்னு சொல்லுவேன், தீர்க்கதரிசின்னு சொல்லுவேன். அவனுக்கு நான் கேட்பேன், நான் முடிக்கிறேன், நான் கேட்கறது தான். நான் 2 இடத்துக்கு போறோம் தானே. இப்போ பிரசங்க மாதிரிலாம் தலையில கை வச்சு உருட்டி போடுவாங்க, தரையில போடுவாங்க. அது ஏன்னு கேட்டா, அது ഞങ്ങളെല്ലാം அப்போஸ்தலர்மாராണ്. யாராണ്? பத்ரோസിന്റെ வம்சம். பத்ரோஸ்னா பேதுருக்கு வாரிசுகளாகும், யோவானுக்கு வாரிசாகும், அப்போஸ்தலருக்கு பவுலுக்கு வாரிசு. அவன் கை வச்ச உடனே கிளம்பல எல்லாம் பரிசுத்த. அப்போ அவனை கீழே ஒன்றும் உழையில, அவங்களுக்கு பரிசுத்தாவி வந்தால் அந்நிய பாஷை பேசினா அது வேற விஷயம் இப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், എടോ നിങ്ങളൊക്കെ അപ്പോസ്തലന്മാരെന്ന് പറയുന്നല്ലേ, നീ പത്രോസാണോ? പത്രോസിന് നിനക്ക് എന്തെങ്കിലും ബന്ധം ഉണ്ടോടോ? നിനക്കും പത്രോസിന് എന്താണ് ഏതെങ്കിലും ബന്ധം ഉണ്ടോ? പൗലോസാണോ നീ? പൗലോസൊക്കെ നിനക്ക് ഏതാണ് ബന്ധം? പൗലോസും പത്രോസും യോഹന്നാനും എഴുതിയിരിക്കുന്ന സുവിശേഷം ആർക്കാ? ആ വചനം ആർക്കാ എഴുതിയിരിക്കുന്നു? നിനക്കല്ലേ? ആർക്ക്? നിങ്ങനെ അങ്ങനെ കാണുന്നില്ലല്ലോ. നിന്നെ കാണുന്നില്ല, നിന്റെ ഭാര്യയെ കാണുന്നില്ല, നിന്റെ ശുശ്രൂഷയെ കാണുന്നില്ല, നിന്റെ ജീവിത ശൈലി കാണുന്നില്ല. നീ ആരാടാ? എവിടെ നിന്ന് നീ? സാരമാരിയാ ചോദിച്ചോളൂ. മനസ്സിലായോ നിങ്ങൾക്ക്? ഓ, പലരും പത്രോസും പൗലോസും എന്ന് പറയും. നിങ്ങൾ കുറച്ച് വചനം വായിച്ചു നോക്കി. ഞാനിങ്ങനെ പറഞ്ഞു, അയ്യോ മലയാളത്തിൽ പോയല്ലോ, ഇത് തമിഴ്നാടല്ലേ. நான் പറഞ്ഞே, அது வந்து ஓசியா 8:12 சொல்லுது, என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி കൊടുത്തേன். അത് അന്യ കാര്യமாக അതായത് ഇത്ര ദൂരം നിങ്ങളോട് സംസാരിച്ചുകൊണ്ട് ഈ ദൈവത്തിന്റെ വചനമാണ്. അപ്പൊ ഞാൻ ചോദിച്ചു, പാസ്റ്റർമാരെ ഇതൊക്കെ നിങ്ങൾക്കല്ലേ? ഇത് ആർക്കാ? കട്ടുകഥ വീശാനാ നിങ്ങൾ ദൈവം വിളിച്ചത്? കട്ടുകഥയാണോ? എടോ, ஒரு ദിവസം வரும் അവിടെ. அന്ന് அக்கினி போய் மலையாளத்தில் நெருப்பு, ஆமா அக்கினி இருக்குது, ரெடியா இருக்கு, கொஞ்சம் பயமா நடந்துடுங்க. இல்லையோ ஆத்தமாக்கல. நான் முடிக்கிறேன். ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு கன்வென்ஷன்ல எங்கேயோ பேசிட்டு இருந்தேன். நான் பேசிட்டு இருந்தேன்னா, அப்போ நான் அது கத்தோலிக்க ஏரியா. அப்போ ஏசுவை பற்றியும் சுவிசேஷ பற்றியும் எல்லாம் பேசிட்டு இருந்தேன். அந்த குருசடி ஆவியை பற்றி பேசிட்டு இருந்தேன். இதெல்லாம் குருசடி ஆவியாகும். அவன் கத்தோலிக்க குருசடி, நீ பெந்த குருசடி. 2 பேருக்கும் உனக்கு புதுமை வேணும், அற்புதம் வேணும். உனக்கு இயேசு உபதேசம் வேண்டாம், அதில் நடக்காண்டாம், இயேசுவனுடைய மாதிரி உனக்கு வேண்டாம். இதாகும் காரியம் பார்த்துக்க அப்படின்னு கொஞ்சம் காரியெல்லாம் பேசிட்டு இருந்தேன். அப்போ கத்தோலிக்க மார்க்கத்தில் உள்ள பொய்யெல்லாம் பேசிட்டு இருந்தேன். நான் தான் பேசுதுன்னு உங்களுக்கு. பாவிகளை எங்களுக்கு இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும். அப்போ பரலோகம்னா பாவிகளுக்கு மார்க்கம்னு ஆக்கியாச்சு. சிஎஸ்ஐக்கார மாதிரி சிலுவை கள்ள மாதிரி மட்டும்தான் பரலோகத்துக்கு போவான்னு சொல்லுவான். கடைசியில் பிளவுண்ட மலையே புகலிடம் தாடுமேன்னு பாடியை வச்சுட்டு ஜாம் பண்ணுவான்.
அவன் பாவிகளா எங்களுக்கு மரண நேரத்தில் வேண்டிக்கொள்வான்னு சொல்லுவான். இவன் பாடியை வச்சுட்டு பிளவுண்ட பலியை புகழெடுத்து ரெண்டு ஒரே ஆவிதானே. உங்களுக்கு புரியுது இல்லையா? பெந்தெகோஸ்தே இப்போ அப்படிதான். சரி, பேசியாச்சு. இப்படி பேசிட்டு இருக்கவள எனக்கு சரார்னு வந்துட்டு, நீ இப்படி நேகர் இப்படி ஏமாத்தப்பட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம் விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டுன்னு எழுதி ஒட்டிக்கிட்டு நீ ஏமாத்தி பாதாளத்துக்கு போவ. அங்க போனா இந்த ஜனங்கள்லாம் போயிடும். டேய், நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, இது என்ன புதுசா இருக்கு. இப்போ உங்களை ஏமாத்தின பாதிரி மாற அங்க வருவாவ. யாரு? நீங்க உங்களை ஏமாத்தின பாதிரி மாறு. உங்களுக்கு வப்ராளமா இருக்கும். பாதிரி கடைசியில் நீ வந்துட்டியா? 14 வரையும் படிச்சியடா. நீ என்னத்தடா படிச்சா? நேர்வழி காட்டலையே. எங்களை எல்லாம் அனுப்பிட்டு நீ தப்பிடலான்னு நினைச்சு கடைசியை இங்க வந்தியடான்னு சொல்லி பாதிரி மாருக்க சட்டையை கிழிப்பாவ. வேணாம்னா நீ சேர மாதிரி வந்து நான் பெந்தெகோஸ்தே பாஸ்டர் மாதிரி சட்டையை கிழிச்சனா இல்லையா? ஆமா, நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தோங்கணும் இல்லையா? அப்படித்தானே பேதுரு எழுதியிருக்காரு. முதல்ல பெந்தெகோஸ்தேக்காரன் தான் சட்டையை கிழிச்சணும். ஆவி உள்ளவன முதல்ல கிழிச்சணும், ஆவி இல்லாதவன பிறகு கிழிச்சணும். அதான வரிசை. நான் சொல்ல உங்களை மனசில் இல்லையா? அதனால எல்லா ஆவியை நம்பாம அந்த ஆவி பரலோகத்திலிருந்து வந்ததான்னு நீங்க சோதிச்சறியணும்னு சொல்லி 1 யோவான் 4:1 சொல்லி இருக்கு. இயேசுவின் மாதிரிப்படி நடக்கிற ஆவிதான் பரலோகத்திலிருந்து வந்தது. மாம்சத்தில் வந்த இயேசுவை மாதிரிப்படி நடக்கிற ஆவிதான் பரலோகத்திலிருந்து வந்தது. கீழே நீங்க 4-5 வசனத்தில் வாசித்தா அது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியதான் பேசுவாங்க. அங்க இருக்க ஆவி அதுதானே, ஆகாயத்து அதிகார பொறுப்பு ஆவிதானே, இப்பிரபஞ்சத்தின் தேவனான ஆவிதானே. 2:2 அந்த ஆவி இருந்தா அதை தான் பேசும். பரலோகத்தில் இருந்த ஆவி வந்தா என்ன நடக்கும்? அது 1:2:12 சொல்லுது. நாங்களோ உலகத்தின் ஆவி அல்ல, தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றதுனால தேவனுடைய விளை பேசுகிறோம். தேவன் அவர்களை மற்ற கண்ணு காணல, காது கேட்கல, இருதயத்தில் தோணல. ஏன்னா உலகத்தின் ஆவியில் இருக்கு, அது மண்டைக்குள்ள ஏறல. அது 9வது வசனம். தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணதை கண்காணையில, காது கேட்கல, மனசுல தோணையில. பிசாசு குருடாக்கி போட்டான்னு சொல்லியாச்சு இல்லையா? 4:2 குருடாக்கினாலே அவனுக்கு குண்ட மாதிரி தெரியல. நமக்கு பரலோகத்தின் தேவன் பரலோகத்தின் ஆவினாலே இவைகளை நமக்கு வெளிப்படுத்தினார். அல்ல இப்ப புரியுதா? எந்த வழி நீங்க பார்த்துக்கணும், அப்படியே இருக்கணும். இது வெளிப்பாடு ஒக்க லோக பிரகாரமா அல்ல போகுது. இது லோகத்தின் ஆத்மாவு தന്നെயா உറപ്പാണ്. അതിൽ ഏത് സംശയമല്ല. ഉറപ്പായിട്ട് ഉറുതി അത് ഉറുതിதான். நீங்க உறுதிப்படுத்திக்கணும். பரலோகத்தில் இது இந்த ஆளுக்குள்ள இருக்குது, பரலோகத்தில் இருந்த அந்த ஆளுக்கு வேற ஒன்றும் பேச தெரியாது. உள்ள இருக்கிறது அந்த ஆவி இல்லையா? இப்ப புரியுதா? நீ ஒன்ன அழிச்சப்படாது, நீ ஒன்ன பார்த்துக்கிடணும். அவன் கிரிய கேட்ப நாம் பலன் கொடுக்க வரேன்னு சொல்லுவார். வெளிப்படுத்தல் 3:5 சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நாமத்தை நான் விட்ட மாட்டேன். டே, பாதிரியம் வரமாட்டான், பிரசங்கியம் வரமாட்டான், தீர்க்கதரிசியம் வரமாட்டான். ஏசு சொன்னார், லே நான் தான் உன்னை பற்றி நீ யாரு, கள்ளனா நல்லவனான்னு சொல்லணும். അടക്കാരാധനയിലെ അല്ല, ഞാൻ അടക്കാരാധനയിൽ പ്രസംഗം பண்ணுவேன் சொல்லுவேன். പാസ്റ്റർമാരടക്കം இப்போ എല്ലാവരും സാക്ഷ്യം പറഞ്ഞല്ലോ, ഈ ദേവദാസൻ അങ്ങനെയാണ് ഇങ്ങനെയാണ്, അവർ அப்படியாகும் இப்படியாகலாம் பொக்கியாச்சு. எல்லாம் நல்லதுதான், நல்ல ஊழியக்காரெல்லாம் வாழான விசுவாசியா இருக்கணும். ஆனா பரலோகத்துல ஒரு சாட்சி இருக்கு, ஆண்டவர் சொல்லுது சாட்சி. அந்த சாட்சி மட்டும் தப்பாய் போச்சு இல்லைன்னு வச்சுக்க, உன் கதை கந்தலாய் போயிடும். இந்த கள்ள கதை நடக்காது. இன்னும் ரீத்து 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 மலர் வளைய புஷ்ப சக்கரம் வச்சு சாம்பிராணி வச்சு ஜோம் பண்ணிட்டு போயிருவான். மரியத்துக்கு ஒரு நாள் தோத்திர கூட்டம் நடத்துவான். அப்படித்தானே பண்டு கத்தோலிக்கார் நடத்தினாவ. அப்படிலாம் நடத்தப்படாது. அவன் கிரியக்கத்தக்க பலன் அளிக்கிறவன் சொல்லி இருக்கு. செத்த பிறகு ஒரு தினம் மாத்தப்படி ஆனா இப்ப நீ ஆண்டா மாத்திட்டு இருக்கிற. மரியத்துக்கு ஒரு நாள் தோத்திர கூட்டம் எதுக்கு போடுறாய்? அதே குருசடி ஆவி தானே. எத்தனை ஆதாரம் நான் தர்றேன், அதே ஆவி வேஷ மாதிரி இருக்கு. சோ அதனால இப்படி ஒன்ன கெடுத்துக்கிடாத. இயேசுவோடு நடந்தா இயேசு இடத்துக்கு போலாம். நான் எல்லா சபையிலும் பேசுகிறவன், இயேசுவோடு நடந்தா இயேசு இடத்துக்கு போலாம். இயேசுவின் சீசத்துவத்தில் அவர் சொன்ன மாதிரி நடந்தா அவர் இருக்க இடத்துக்கு போலாம். அவருக்குள்ள இருக்க ஆவினாலே அவருக்குள்ள இருக்க வெளிப்பாடு உனக்குள்ள வந்து நீ நீ நடந்தாலும் சரிதான், நீ சொன்னாலும் சரிதான், தந்தா அந்த இடத்துக்கு போகலாம். இல்லைன்னா கதை கந்தலாய் போயிடும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு முடிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு உறவினர் இருந்தாங்க, சிஎஸ்எஸ் சபையில் முக்கியமானவங்க, நாட்டர் இல்லைன்னு அவங்க தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. பெரிய பக்தி தான் அந்த காலம். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு, வயசாயிட்டு இவங்க மரணத்துக்கு ஒரு வேதியில் இருக்கிறாங்க, சுகர் ப்ரெஷர் எல்லாம். என்ன கூப்பிட்டாங்க, ஆளு சொல்லி விட்டாங்க, அவனை பார்க்கணும் வர சொல்லுங்க. என்னட்ட தனியா பேசின விஷயம் அது. டேய், நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன் நினைச்சிட்டு இருந்தேன், இவ்வளவு நாளும் அப்படிதான் நினைச்சேன். இப்ப பிசாசு சொல்றான். எப்ப சொல்றான்? சாவ போற காலத்துல நீ சொர்க்கத்துக்கு ஒன்றும் போக மாட்டா. உனக்கு கள்ளத்தனத்துக்கு, உனக்கு அக்கிரமத்துக்கு, உனக்கு ஃப்ராடுத்தனத்துக்கு, உனக்கு மோசடிக்கு வேண்டிய சொர்க்கத்துல எதனா உலகத்துல உள்ள எல்லானே ஏத்தனம் அல்ல இல்லையா? கொள்ளாமா, நீ ஒன்றும் போக மாட்டான்னு பயம் காட்டுவேன். பயந்து போனாங்க. என்ன கூப்பிட்டு எனக்கு ஒன்றும் விளக்கல, என்ன செய்யுதுண்டா. நானும் குழம்பி போனேன். என்னடா இந்த நாட்டை இல்லாட்டா பிரசங்கம் பண்ண ஆளு இப்படி சொல்லிட்டு இருக்கு, எனக்கு பதில் சொல்ல தெரியல. குழம்பி போனேன்.
அப்படியே ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அப்படியே உள்ளத்தில் பேசுவார். சிலது இதெல்லாம் மன்னிச்சிருக்கேன், சிலது மன்னிக்கல, சிக்ஷை கொடுத்துருக்கேன், எல்லாம் அனுபவிச்சுட்டு போட்டு விடு. அப்படி பொதுவாக ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். கொஞ்சம் நாளில் செத்து போனேன். நான் எதுக்கு சொல்லுகிறேன்? அதனால இந்த நாடகம் ஒன்றும் கண்ணை மூடுறப்பட நிற்காதுங்கிறது மனசில் எல்லாருக்கும் இருக்கணும். உலகம் மோசம் போக்குற பிசாசாகும். இங்கே கள்ளமாக இருக்கும், கொள்ளமாக இருக்கும், கொள்ளக்காரமாக இருக்கும், பதவி கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், இல்லாத பதவி கிடைக்கும். நீ பவுலாகும், நீ தீமோத்தேயுவாகும், நீ தான் பேதுரு, எல்லாரும் தந்துருவாங்க. இதை கொண்டு நீ பரலோகத்துக்கு போயிட மாட்டான். இல்லையோ, ஆண்டவர் தர்ற பட்டம் இருக்கணும். அதுக்கேற்ப நீங்க நடந்து கொள்ளு. இது ஏன் வேலை, நான் நிறைவா வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு சந்தோஷம் தான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. வெரி மச் ஹாப்பி. இல்லையோ, ஆண்டவர்கிட்ட படிச்சதை அப்படியே வீசிட்டு பறந்திறங்கி ஓடிடுவேன். காணிக்கை வாங்குறதுக்கு இருக்க மாட்டேன். இல்லை, அப்போ என் ஆண்டவர் சொல்லுறார், நீங்கள் எனக்காக அழாமல். எப்படி? நான் உங்களுக்காக சிலுவை சுமந்துட்டு பொய்யாச்சு, என்னத்துக்குடா சப்பரம் தூக்குதிய, என்னத்துக்குடா சிலுவை எடுத்துக்கிட்டு ராத்திரி கடந்து அவர் மாதிரி கத்தோலிக்க மாதிரி செய்வான் இல்லையா? நான் கேட்பேன், இது கள்ளத்தனம் இல்லையா? அவர் சொல்லார், எனக்கா நீ அழாண்டா, உனக்கு அழு, உன் பிள்ளைக்கு அழு, நீ மனம் திரும்பு, உனக்கு நிர்பந்தமான நிலையை நினைச்சு அழுன்னு சென்றா நாங்கள் ஏசுநாதருக்கு அழுவோம். சிலுவையை தூக்கிட்டு ராத்திரி லைட்டம் பிடிச்சிக்கிட்டு பரவாயில்ல இல்லையா, சப்பரம் தூக்கிட்டு கள்ள பிசாசு, விக்கிரகாராதன பிசாசு. இது மாதிரி இங்கேயும் இயேசுவே டேடி 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 மம்மி இல்லை, இந்த வித்த ஒன்றும் வேண்டாம், நான் சொல்லு செய், நான் நடந்த போல நட, எனக்கு மாதிரி நட, டேடி மம்மி உயிரே தயிரே. ஐயோ, அப்போ பேச லட்சணத்தை வரல 10 வசனம் கடைப்பிடிச்சாப்படாடா நீ. என்னத்துக்கு உயிரே தயிரேன்னு போட்டு உலகத்தை ஏமாத்து, ஒன்னே முட்டாளாக்கி அடுத்த ஆளே முட்டாளாக்கி. எங்களுக்கு பார்த்தோன்னு தெரியாது கள்ளா முடிச்சிருக்கேன். எனக்கிட்ட ஒரு நண்பன் இருந்தான், அவன் என்ன காணும் போதெல்லாம் நான் முடிக்க ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஊழியத்துக்கு வந்த பிறகு என்ன காணும் போதெல்லாம் தலையை குனிச்சு கும்பிடுவான் பாருங்க, தலையை குனிச்சு கும்பிடுவான். அவன் இப்படி ரொம்ப பவ்யமா கும்பிடுவான். ஒரு நாள் நாங்கள் சில நண்பர்கள் சேர்ந்திருந்த வேளை இவன் அதில் வந்தான். நான் பேசிட்டு இருந்த மாதிரி தான், நான் இப்போ பார்த்தாலும் இதை பேசிட்டு தானே இருப்பேன், அதிக பிரசங்கி. அவன் தான் வந்தவன் இப்படி குனிஞ்சு என்ன கும்பிட்டதான் உண்டு. பட்டார்னு ஒரு வார்த்தை வந்து, கும்பிடுங்கலாம். எனக்கு அதிர்ந்து போட்டோன்னு, நான் தான் பேசுறேன், டேய் கும்பிடுங்கலாம். எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. அதனால இந்த வித்த நடக்காது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நாடு என்ன செய்ய, ஓகே நீங்க உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழணும். மரண பரிந்து அழுக வருது, தொடச்சாலும் அழுக வருது. ஆண்டவர்கிட்ட போகும்போது, அப்படியே ராஜ்யத்துக்கு போகும்போது தான் இந்த அழுக மாறும். ஆகவே கர்த்தரோடு நடந்து கர்த்தருக்குள் மரிக்கும்படி நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா, பிரயாசப்படுவீங்களா? கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.